ஆண்டோடைய வார்த்தை நம்முடைய நினைவில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் என் வேதத்தை மறந்தீர்கள், ஆகையால் நான் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன் ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தையை நினைக்கிறவங்கள தேவன் என்ன செய்யறாராம்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆராதனை, தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியம் என்று 2 வாரத்துக்கு முன்னதாக பயங்கரமான உண்மை என்ற தலைப்புல ஒரு செய்தி கொடுத்தது. பயங்கரமான உண்மை. எகிப்து அழிந்ததும், பார்வோன் செத்ததும், எரபயாம் வீழ்ந்ததும் இதனால்தான். ஆராதிக்க செல்லுகிற ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பினபடினாலே இந்த காரியம் சம்பவித்தது என்று ஆராதனை எவ்வளவு முக்கியம், ஆராதிக்கப்பட வேண்டியவர் எவ்வளவு பெரியவர் என்று சொன்னேன். இவ்வளவு பயங்கரமான உண்மையை கேள்விப்பட்ட விசுவாசிகள் இன்னும் பயங்கரமானவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? உலகத்துல மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் தயவு செய்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. தேவ சமூகத்துல வேதத்தோடு சேர்த்து உயர்த்துங்க, வேத புஸ்தகத்தோடு சேர்த்து உயர்த்துங்க. எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுவார். அவர் பேசுவதை கேட்பதற்கு ஆசையாய் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இது நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட், வாக்குமூலம். இந்த வாக்குமூலம் தான் நியாயத்தீர்ப்பு நாளில் செல்லுபடியாகும். புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட நிச்சயமா என்ன செய்வார்? பேசுவார். சின்ன பிள்ளைகளுக்கு சீக்கிரமா ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் என்ன செய்வேன், நானே வாங்கி கொடுப்பேன். அதுல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்தியினுடைய தலைப்பு, வசனங்களை எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? குறிப்பு எடுக்க வேண்டும். இங்கு இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக நான் பார்க்கிறேன். தேவனுடைய ஊழியத்துல பிரகாசிப்பதற்கு எதுவான கிருபைகளை ஆண்டவர் நம்முடைய திருச்சபை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரர் ஐசக், சகோதரர் மகி, அது போலவே சகோதரர் ஜோஷுவா, திவ்யா ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க அநேக பாடல்களை எழுதி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சேஷித்த கிருபைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதனால உங்களெல்லாம் நான் பார்க்கும்போது சாதாரணமான ஆட்களா பார்க்கல, தேவனுடைய கரத்தில் இருக்கிற கருவிகளாக பார்க்கிறேன். அதனாலதான் சென்னைக்கு போய் திரள் ஜனங்களுக்கு நடுவில் பேசுகிறதை விடவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சின்ன கூட்டத்துக்கு பெரும் ரகசியங்களை சொல்லி கொடுக்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன். இன்றைக்கு நீங்க கிறிஸ்தவலான பிற்பாடு இதுவரைக்கும் கேட்டிராத மகிமையான ஆழமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி தருவாராக. வாசியுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கவனிங்க, கடந்த வாரம் இந்த பகுதியை தான் நான் பார்த்தோம். என்ன சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில பொல்லாதவர்கள் யார், பொய்யர் யார் என்று சொல்லி மனிதர்களை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்களை பற்றி அறிவதற்கான அறிவை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? கையில ஒரு தராசு வச்சுட்டு எடை போட்டுட்டு இருக்கிறோம். இன்னார் இப்படி அவங்க அப்படிங்க, இவங்க இப்படிங்க, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? எடை போட்டுரும். மனிதர்களை அறிகிற இந்த அறிவை தாண்டி
தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. மனிதர்களை நீங்க அறிய அறிய 1000 கேள்விகள் மனதுக்குள்ள எழும்புது. ஏன் ஆண்டவரே அவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் நமக்குள்ள எழும்புகிறபடினால படைத்தவரை பற்றி ஒரு தவறான புரிதல் நமக்கு உண்டாகிறது. அவர் மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. நீங்களும் இப்படிதானே படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவர் மேலேயே நமக்கு என்ன வருது, கோபம் வருது. அதனால அந்த அன்பு என்ன செய்ய ஆரம்பிக்குது, குறையுது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் இன்னைக்கு பேசுவான், பேசுறவன் எங்கன்னு நாளைக்கு நீங்க தேடுறீங்கன்னா அங்க என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அப்ப நாசியில சுவாசம் உள்ள மனிதன் என்ன பண்ணாலும் அதை பற்றி என்ன செய்யாத, கவலைப்படாத. நாசியில சுவாசத்தை கொடுத்த தேவனை அறிந்து கொள்ள ஆசைப்படு. அல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரும் ஆசீர்வாதத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும். ஆண்டவரை நீங்க அறிய அறிய அவர் மேல இருக்கிற அன்பு அளவில்லாம பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்ப உதாரணத்துக்கு 3 கேள்விகள். இந்த 3 கேள்விகளுக்கு நீங்க விட கண்டுபிடிக்க உங்களுடைய மனதை செலுத்தினா சாலமோனை பார்க்கல நீங்கள் பெரிய ஞானிகளாக மாறலாம். நான் யார்? எல்லாம் சொல்லுங்க. நான் யார்? என்னை படைத்தவர் யார்? என்னை வஞ்சித்த பிசாசு யார்? 3 கேள்வி. கரெக்டா சொல்லுங்க. நான் யார்? என்னை படைத்தவர் யார்? என்னை வஞ்சித்த பிசாசு. இந்த 3 காரியத்தை நம்ம என்ன செய்யணும், நல்லா அறிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா உங்களை படைச்ச ஆண்டவர் சிருஷ்டிகளுடைய மணிமகுடமாக உங்களை படைச்சிருக்கிறார். உங்களை மாதிரி ஒரு படைப்பு வேற எந்த சிருஷ்டிப்பிலும் இல்லை. உலகத்துல சூப்பர் கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய அதிநவீனமான கம்ப்யூட்டர் கூட இந்த மனித மூளைக்கு இணையானது அல்ல. கவனிங்க, இந்த சரீரத்தில் இருக்கிற ஐம்புலன்கள் ஒரே நேரத்துல வேலை செய்யும் போது மூளை எவ்வளவு அழகா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. கொஞ்சம் யோசிப்பார்ல. இந்த கண் மாதிரி இமைப்போதில் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய கேமரா உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. துல்லியமா கேட்கக்கூடிய உங்களுடைய காதுகள், எத்தனை சத்தம் இருந்தாலும் 1000 பேருக்கு நடுவுல தான் குழந்தை அழுகிற சத்தம் அந்த தாய்க்கு தெளிவா என்ன செய்யும், பிரிச்சு பார்க்கக்கூடிய காதுகள். ஐம்புலன்கள் என்னன்னா கரெக்டா சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க. எங்கேயா தெரியும்? ஐம்புலன்கள் பஞ்சபூதம் தெரியும்ல. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லும். ஐம்புலன்கள் சொல்லுங்க. கண், காது, மூக்கு, வாய், தோல். புரியுதா உங்களுக்கு? தொடு உணர்வு. அடுத்தது சத்தங்கள், காட்சிகள், உணர்வுகள். இதெல்லாம் நீங்க ஐம்புலன்கள் கொஞ்சம் யோசிப்பார்ல. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் எழுபப்பா ஒரு நிமிஷம். இப்ப நான் சொன்ன இந்த சத்தத்தை அவன் காது கேட்டு உடனே மூளை சொல்லுது, பாச சொல்லிட்டாரு, என்ன செஞ்சிரு, எழும்பு. ஒரு செகண்ட்ல அந்த மூளை அவனை சொன்ன உடனே அந்த செய்தி அனுப்புது பாருங்க. இந்த செவி மூளைக்கு அனுப்புது. இந்த சத்தத்தை அனுப்பின உடனே மூளை ரியாக்ட் பண்ணி அவனை என்ன செஞ்சிச்சு, எழுப்பி நீக்க வச்சிச்சு. நீ இந்த இடத்துக்குள்ள நீங்க வரும்போது ஒவ்வொன்றா பண்ணல, வந்த உடனே ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்குது, இங்க ஃபேன் ஓடல. உடனே மூளை சொல்லுது, சுவிட்ச் எங்க இருக்கு பாரு. உடனே பார்த்து என்ன செய்றீங்க, சுவிட்ச் போடுறீங்க. இப்ப திடீர்னு இவனுக்கு தாகம் எடுக்குது. உட்கார். அவனுக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணி பாட்டில எடுத்து குடிக்கணும்னு ஆசைப்படும் போது மூளை சொல்லுது, ஜாக்கிரதையாரு, பேசுறது நான் தானே, தண்ணி குடிக்குது நீ யான்னு பாஸ்ட் என்ன செய்வாரு, கேட்பாரு. ரொம்ப உஷாரா என்ன செய் மூளை சொல்லும். திடீர்னு அவசரமா எபிக்கு போகணும் போல இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல வேணாம்ப்பா, நல்லதில்லை, அடக்கு. ஒரு 1 hour கழிச்சு என்ன செய்யலாம், இல்ல நம்முடைய மூளையோட ரியாக்ஷனை சொல்றேன், உண்மையா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு பாருல. இப்ப பஸ்ல போறீங்க, கண்டக்டர்கிட்ட போய் கேட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அந்த ஆள் சுடுமுஞ்சா நிறுத்துவானா நிறுத்த மாட்டானான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு பயந்துட்டே ரொம்ப கண்ட்ரோலா என்ன செய்யும்,
இருக்கும் இல்லையா? ஆனா அந்த சமயம் வரும்போது அது அந்தந்த வேலை என்ன செய்யும்? ஒவ்வொன்றும் சொல்றேனே, உங்களை ஒரு தொடும்போது யாரும் என்ன தொடுறாங்கன்னு டக்குன்னு என்ன செய்யும்? டக்குன்னு உடனே மூளை கண்ணை திறந்து பாரு, யாருன்னு பாருன்னு சொல்லும் உடனே. இப்படி நீங்க டிரைவ் பண்ணும்போது எந்த நேரத்துல எவன் குறுக்க வருவான்னே தெரியாது, ரொம்ப ஜாக்கிரதையா போ. திடீர்னு ஒரு ஆடு குறுக்க வந்துச்சுன்னா உடனே மூளை அடுத்த செகண்ட் யோசிக்க, ஒரு செகண்ட மில்லி செகண்டா மாற்றி உடனே காலை பிரேக்ல அப்ளை பண்ண என்ன செய்யும்? இந்த மாதிரி ஒரு படைப்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சென்சிட்டிவ், இவ்வளவு சென்சிட்டிவ். யோசிப்பா, உள்ள வரும்போதே உங்க கண்ணு பார்க்கும், அவங்க என்ன பார்த்துட்டு கண்டுக்காம போறாங்கன்னு மூளைக்கு சொல்லும். உடனே மூளை சொல்லும், நீ மூளை சூடாகாத, அமைதி என்ன செய், விடு, அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்க அப்படித்தான். மூளை நமக்கு என்ன செய்யும்? இப்படி இதெல்லாம் நீங்க முதல்ல உங்களை நீங்க நல்லா அறிஞ்சிக்க. உங்களை மாதிரி சிறந்த படைப்பு உலகத்துல வேற யாரும் இல்லை. நல்லா சொல்லுங்க, என்ன மாதிரி உயர்ந்த படைப்பு, சிறந்த படைப்பு வேற யாரும் இல்லை. ஏன்னா சொல்லுங்க, ஏன்னா தேவன் எல்லா படைப்புகளிலும் சிறந்ததாக தன்னை போலவே என்னை படைத்து விட்டார். அல்ல சொல்லுங்க, தன்னை போலவே என்னை படைத்து விட்டார். இப்ப புரியுதா நீங்க யாருன்னு? ஆண்டவரே, நான் குப்பை, நான் தூசு. சில பேர்லாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா உண்மையாவே கார்பரேஷன் லாரியில இவங்களை அள்ளிட்டு போயிடலாம் போல இருக்கும். உண்மைதான். பல சமயத்துல நம்மை குறித்து நமக்கு சரியா என்ன பண்ணல, நான் ஏன் தான் பிறந்தனோ தெரியல, உண்டா இல்லையா? பல சமயத்துல ஒண்ணு சொல்ல, நீங்க மிக சிறந்த படைப்பு. உங்களை போல இன்னொரு படைப்பு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இப்ப நீங்க எப்படி படைக்கப்பட்டீங்கன்னு நீங்க என்ன செய்யணும்? தெளிவா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வாசித்து பாருங்க. இப்பதான் அதி முக்கியமான ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். அல்லேலூயா. உண்டா இல்லையா? மனுஷன் எப்படி படைச்சாரு? நல்லா சொல்லுங்க, மனுஷன் எப்படி படைச்சார்? மண்ணினாலே படைத்தார். ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே. அடுத்தது மனுஷன் ஜீவாத்மாவான. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஜீவாத்மாவான கல்யாணமா? ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா ஆனான். இப்ப ஜீவ சுவாசம்னா உங்களுக்கு தெரியும், ஜீவாத்மானா தெரியுமா? ஜீவ சுவாசம், ஜீவ ஆத்மா. இப்ப ஜீவ சுவாசத்தை அப்படியே நீங்க பிரிச்சு சொல்லுங்க, ரெண்டா பிரிங்க. அது ஜீவன் பிளஸ் சுவாசம் ஈக்குவல் ஜீவ சுவாசம். இங்க இப்ப நம்ம இருக்கிறதுல எதுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எதுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஜீவ சுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு காரியத்தை ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது கொடுத்தார். ஒன்று ஜீவனோடு இணைக்கப்பட்ட சுவாசம், இரண்டாவது ஜீவனோடு இணைக்கப்பட்ட தேவன். ஆத்துமா அல்ல, ஜீவனோடு இணைக்கப்பட்ட தேவன். ஜீவனோடு இணைக்கப்பட்ட தேவன், அவருக்கு பேர் என்னது? ஜீவ ஆத்மா. அவருக்கு பேரு பரமாத்மா, நமக்கு பேரு ஜீவ ஆத்மா. நல்ல கவனிங்க. மனுஷனை படைக்கும் போது ரெண்டு உயிர்களை உள்ளே கொடுத்திருந்தார். ஒன்று ஜீவனோடு இணைக்கப்பட்ட சுவாசம், இது சரீர சம்பந்தமான ஒன்று. இரண்டாவது ஜீவனோடு இணைக்கப்பட்ட தேவன், இது தேவனோடு ஆவிக்குரிய உலகத்தோடு இணைக்கப்பட்ட இன்னொன்று. இது ரெண்டும் மனுஷனுக்குள்ள இருந்துச்சு. நல்லா சொல்லுங்க, இது ரெண்டும் மனுஷனுக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் மனுஷன் யாரு? மண்ணான
சொல்லுங்க. வசனத்துல என்ன போட்டு வாசிச்சு பாருங்க. மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிலே ஊதினார். வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 4:7, கொலோசியர் 1:27 ஒரு வாசிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். கொலோசியர் 1:27 வாசிங்க. கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். போதும். இந்த மண்பாண்டத்துல 2 பொக்கிஷம் இருக்கு. மண்பாண்டத்துல 2 பொக்கிஷம் இருக்கு. சுவாசித்து வாழ்கிற ஜீவன், சுவாசித்து வாழ்கிற ஜீவன். 2வது ஜீவனோடு இணைக்கப்பட்ட தேவன், அதாவது விசுவாசித்து வாழ்கிற ஜீவன். அல்ல கவனிங்க, சுவாசித்து வாழ்கிற ஜீவன், விசுவாசித்து வாழ்கிற ஜீவன். 2 ஜீவன் இருக்கு. சுவாசத்தை தரிசிக்கலாம், விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. அதனால்தான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்ப மூச்சு விடுறது தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. சில சமயத்தில் கோவம் வந்துச்சுன்னா சத்தம் ஓவரா போட்டுரும். டீச்சர் என்ன சொல்றாங்க, மூச்சு என்ன செய்யக்கூடாது, மூச்சு பேச்சு இருக்கக்கூடாது, பேச்சு இருக்கக்கூடாது. இதுல ஒண்ணு மட்டும் இருக்காது, பேச்சு இருக்காது. ஆனா மூச்சு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன்னா சுவாசித்தாதான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஓகேவா? அப்ப சுவாசித்தா வாழ முடியும், சுவாசிக்காவிட்டாலும் வாழ முடியும். சுவாசித்தால் வாழ முடியும், சுவாசிக்க விட்டாலும் வாழ முடியும். ஏனென்றால் நம்முடைய ஜீவன் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவன் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் என்ன பண்ணா? நித்திரை அடைந்தான். கவனிங்க, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சுவாசம் நின்று போயிட்டுன்னு அர்த்தம். அவன் நித்திரை அடைந்தான். தேவன் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். இப்ப சுவாசத்தை ஆஃப் பண்ணிட்டார். நல்லா கவனிங்க, சுவாசத்தை ஆஃப் பண்ணிட்டார். சுவாசத்தை ஆஃப் பண்ண உடனே அதுக்கு பேர் என்னது? நித்திரை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சாவுக்கு மரணத்துக்கு ஒரு பேர் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அப்ப நித்திரை அடைந்தார் என்ற வார்த்தை பயத்துக்கும் பயமுறுத்தலுக்கும் உரிய வார்த்தையா இல்ல நல்ல வார்த்தையா சொல்லுங்க? நல்ல வார்த்தை. மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்த ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இந்த சுவாசம் நின்னாதான் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சுவாசமா விசுவாசமா என்ற ஒரு சூழலை வரும்போது இன்றைக்கு தங்கள் சுவாசத்துக்காக விசுவாசத்தை விட்டு ஓடி போன கூட்டங்கள் இந்த உலகத்துல நம்ம நிறைய என்ன செய்யறோம், பார்க்கிறோம். விசுவாசத்துக்காக தங்கள் சுவாசத்தை விட்டவர்களை எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. விசுவாசத்துக்காக தங்கள் சுவாசத்தை விட்டவர்களை நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோமா இல்லையா? கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல இவன் சுவாசத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நிறுத்திட்டாரு. ஆனாலும் அவன் சாகவில்லை. 23வது வசனத்தை வாசிச்சு பாருங்க, தெரியும். அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். கவனிங்களே, அவன் சுவாசத்தை நிறுத்திட்டு இப்ப ஆண்டவர் அவனுக்குள்ள இருந்து எதை எடுக்கிறாரு, ஒரு எலும்பு எடுத்து கொண்டு போயிட்டார். அவன் கண்ணுக்கு முன்னாடியே இல்ல, வேற எங்கேயோ கொண்டு போய் ஏவாலா அழகான ஒரு மனவாட்டிய உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்தார். வசனம் அப்படிதான் இருக்கு. மேல் வசனத்தை வாசிச்சு பாருங்க.
தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்ப இது இவன் கண்ணுக்கு முன்னால் நடந்துச்சா, கண்ணுக்கு பின்னால் நடந்துச்சா? ஆமா. இங்க மூச்சு போன உடனே இந்த சத்த நாடிகளும் ஐம்புலன்களும் என்ன ஆயிடுச்சு, அடங்கிடுச்சு. இந்த ஜீவனை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு. எலும்பை எடுத்து இப்ப ஏவாள் என்ன செய்யறாரு, உருவாக்குறாரு. எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வரும்போது பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லப்பா, ஓ எலும்பை எடுத்து நான் ஏவாள உருவாக்குனதான் சொன்னாரா? எதுவுமே சொல்லி இவனே சொல்றான், தெரியும் ஆண்டவரே, நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும், நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும். இவள் என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று சொல்லி அழக அவன்தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இப்ப செத்து போன ஒருத்தன் இத சொல்ல முடியுமா? உங்களை பார்த்து கேட்கிறேன். செத்து போன ஒருத்தன், ஒருவேளை மூச்சு நின்று போன பிற்பாடு ஆதாம், செத்து போன ஆதாம் இந்த கருத்தை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்படியானால் அவன் என்ன பண்ணல, சாகல. அவன் இததான் நம்ம வெளிப்படுத்தின 1:18 வாசிக்கிறோம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். அப்ப தேவன் மரித்து விட்டார், நாம் சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று சொல்லி 100க்கு அதிபதி விழாவில் ஈட்டியெல்லாம் குத்தி பார்த்துட்டு இவரு என்ன பண்ணிட்டார், ஆவி போயிடுச்சுன்னு சொல்லி அடக்கம் பண்ணுவதற்கு ஏற்பாடு பண்றாங்கல்ல. அவர் மரித்ததாக மக்கள் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தேன் உங்கள் பார்வையில், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அதை போலத்தான் ஆதியில ஆதாமை ஆண்டவர் படைத்திருந்தார். ஜீவ சுவாசத்தை அவன் நிறுத்தின பிற்பாடும் அவன் ஜீவன் வாழ்ந்தது. அவன் சுவாசித்து வாழவல்ல, தேவனோடு இணைக்கப்பட்ட அந்த ஜீவ ஆத்மாவிலே வாழ்ந்தபடினாலே தனக்கு பின்னாக நடந்த எல்லாவற்றையும் பார்க்கிற கண்கள் அவனுக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றான், ஆண்டவரே சுவாசத்தை நீங்க நிறுத்திட்டீங்க, ஆனா நீங்க செஞ்சது எல்லாம் எனக்கு தெரியும். இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம். அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுதா எத்தனை ஜீவன் இருக்குது? நல்லா சொல்லுங்க, உங்களுக்குள்ள எத்தனை ஜீவன் இருக்கு? 2. நீங்க பேசணும், நீங்க பேசலன்னா அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும். உங்களுக்குள்ள எத்தனை ஜீவன் இருக்கு? 2 ஜீவன் இருக்கு. இந்த 2 ஜீவன்ல ஒன்னு சுவாசத்தோட இணைக்கப்பட்டது, இன்னொன்று தேவனோடு இணைக்கப்பட்டது. சுவாசத்தோடு இணைக்கப்பட்ட அந்த ஜீவன் சுவாசம் நிற்கும் போது என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். சுவாசம் நிற்கும் போது ஜீவன் பிரிஞ்சிடும். உடனே தேவனோடு இணைக்கப்பட்ட ஜீவன் இருக்கிறதே, பிரிந்த ஜீவனை மரணிக்கு விடாதபடிக்கு நித்திய வாழ்க்கைக்கு நேராக அது நடத்துகிற ஒரு ஜீவன். அல்லேலூயா. அந்த ஜீவன் ஜீவ ஆத்மாவுக்கு பேர் தான் சகாவரம். நித்தியமாக மரணம் இல்லாமல் வாழக்கூடிய முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பாக்கியம், அது வரம். அல்லேலூயா. நிறைய சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்ப 2ல எது முக்கியம்? சுவாசத்தோடு இணைக்கப்பட்ட ஜீவனா, ஜீவனோடு இணைக்கப்பட்ட தேவனா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். 2 ஜீவன் உங்களுக்கு இருக்கு. 2 ஜீவன் உங்களுக்கு இருக்கு. சுவாசத்தோடு இணைக்கப்பட்ட ஜீவன், ஜீவனோடு இணைக்கப்பட்ட தேவன். இதுல 2 எது முக்கியமானதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எது முக்கியமானது? ஏங்க இப்படி இருக்கிறீங்க? நான் என்ன உங்களை மூச்சை விடுவா சொன்னேன்? பதில் தானே கேட்கிறேன். எது முக்கியம் 2ல? சத்தமா சொல்லலைன்னா தேவன் பிரியப்பட மாட்டார். என்ன சொல்லும் போதே ஒரு சொன்ன, தேவன் சொன்னது உண்டோ? அப்ப தேவன் சொன்னத அப்படியே வார்த்தையின் மேல நமக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா? படைத்த தேவன் உங்களுக்குள்ள 2 ஜீவனை உள்ள அனுப்பினார். ஒன்னு ஜீவ சுவாசம், இன்னொன்னு ஜீவ ஆத்மா. ஒன்று சுவாசத்தோடு ஒட்டி இருக்கிறது, இன்னொன்று தேவனோடு ஒட்டி இருக்கிறது. எது முக்கியம்? தேவனோடு ஒட்டி இருக்கிறது தான் முக்கியம். சுவாசம் சரீரத்துக்கு உட்பட்ட ஒன்று. தேவன் சரீரத்துக்கு உள்ளேயும் சரி, சரீரத்துக்கு வெளியேயும் சரி, இம்மையிலேயும் சரி, மறுமையிலேயும் சரி, அவர்தான் நித்தியமானவர். அவரோடு ஒட்டி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அப்படி என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. இந்த முக்கியத்துவத்தை
உணராத ஆதாமும் ஏவாளும், இந்த முக்கியத்துவத்தை உணராத ஆதாமும் ஏவாளும் ஒரு நாள் சாத்தானை சந்திக்கிறார்கள். ஒரு நாள் யாரை சந்திக்கிறாங்க? சாத்தானை. அது யார் சந்திச்சதுன்றதுல அவங்களுக்கு நல்லா தெரியும். சாத்தானை சந்திச்ச உடனே பிசாசு சொல்றான், தேவன் சொன்னது உண்டோ? நல்லா கவனிங்க, தேவன் சொன்னது உண்டோ? இந்த கேள்வி வந்த உடனே தேவனுடைய வார்த்தையின் மேல இவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது, நம்பிக்கையின்மை வருகிறது, ஒரு ஐயப்பாடு வருகிறது. நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு சந்தேகத்தை உண்டு பண்றதுதான் பிசாசுடைய மெயின் வேலை. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். சுவாசம் இம்மைக்குரிய ஜீவன், விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே நித்தியத்துக்கு உண்டான ஜீவனாக நமக்குள்ளே வாழுகிறது. அல்லேலூயா. சுவாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கவனிச்சிங்க. சுவாசம் இந்த ஜீவனோடு இணைக்கப்பட்ட ஒன்று. வி சுவாசம், வி சுவாசம் தேவனோடு இணைக்கப்பட்ட ஜீவன். அல்லேலூயா. ஆக இந்த சுவாசத்துக்காக வாழ்கிறீர்களா அல்லது அந்த விசுவாசத்திற்காக வாழ்கிறீர்களா? விசுவாச போராளிகளாக, விசுவாச பிள்ளைகளாக இன்னைக்கு நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சபையே நம்மளை எப்படி அழைக்குது? விசுவாசி என்று அழைக்குது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி மார்க் 9:23 வாசிக்கிறோம். அப்படியானால் சுவாசத்துக்கும் விசுவாசத்துக்குள்ள வேறுபாடு தெரிந்து கொண்டா ஜீவ சுவாசத்துக்கும் ஜீவ ஆத்மாவுக்கு உண்டான வேறுபாடை நீங்க என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 4:4 வாசிச்சு பாருங்க. மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கவனிங்க, ஆதியில் ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது அப்பத்தினால் மாத்திரமல்ல அப்படி வார்த்தையினாலே பிழைக்கிற 2 ஜீவனை கொடுத்திருந்தார். இந்த சுவாசத்தோடு இணைக்கப்பட்ட ஜீவனுக்கு அப்பம் தேவை. தேவனோடு இணைக்கப்பட்ட ஜீவனுக்கு அவர் வார்த்தை போதும். புரியுதா உங்களுக்கு? ஆழமான சத்தியத்தை ரொம்ப அசால்ட்டா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. சுவாசத்தோடு இணைக்கப்பட்ட அந்த ஜீவனுக்கு என்ன வேண்டும்? ஆகாரம் வேணும், அப்ப வேணும். விசுவாசத்தோடு, அதாவது தேவனோடு இணைக்கப்பட்ட இந்த ஜீவனுக்கு தேவனுடைய வார்த்தைகள் போதும். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். நல்லா கவனிங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மதிநுட்பமாக ஆதாமும் ஏவாளும் கவனிச்சிருக்கணும். நீங்கள் இந்த தோட்டத்தை பண்படுத்துங்கள், இதை காத்துக்கொள்ளுங்கள் சொன்னாரா இல்லையா? சொன்னார். இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். எவ்வளவு துல்லியமா சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஆனா தேவனுடைய வார்த்தையில அவளுக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை பிசாசு உண்டாக்கிட்டான். பிசாசு சின்ன சந்தேகத்தை உண்டாக்கிட்ட உடனே சொல்றான், நீங்க இதை புசிக்கும் நாளிலே சாவது இல்லை. தேவன் சாவீர்கள் என்றாரு, இவன் சாவது இல்லைன்னா யார் வார்த்தை? நம்பிக்கைக்குரிய வார்த்தை படைத்தவர் அல்லவா? அவர் தானே அவங்களை உருவாக்கி இருக்கிறாரு. இப்ப என்னாச்சு? தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்காக, தேவனுடைய வார்த்தையில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டதான இந்த ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் இப்ப மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அல்ல சொல்லுங்க. ஆமா, விசுவாசிக்கிறதுக்கு பதிலா இவங்க என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறதுக்கு பதிலா அவருடைய வார்த்தையின் மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்ப கையை நீட்டி பறித்து புசித்து விட்டார்கள். உண்டா இல்லையா? இப்ப தேவனுடைய வார்த்தை என்ன ஆயிடுச்சு? மீறப்பட்டுடுச்சு. தேவனுடைய வார்த்தை அவர்கள் மீறின உடனே இன்னும் ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. அதை ரொம்ப நுட்பமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அவர்கள் மீறின உடனே தேவனோடு இணைக்கப்பட்ட ஜீவன், அதுல இருந்து தேவன் என்ன செஞ்சிட்டாரு?
பிரிஞ்சிட்டாரு. இப்ப ஜீவனோடு சுவாசம் மட்டும்தான் இருக்கு. யார் இல்ல? தேவன் இல்ல. ஆனா அந்த இடத்துல சாத்தான் தன்னை இணைத்து கொண்டார். நல்லா புரிஞ்சுங்க. இப்பயே 2 ஜீவன் இருக்கு. இப்பயே என்ன ஜீவன் இருக்கு? 2 ஜீவன் இருக்கு. ஒண்ணு ஜீவனோடு இணைக்கப்பட்ட சுவாசம், 2வது ஜீவனோடு இணைக்கப்பட்ட சாத்தான். இப்ப சாத்தானோடு இணைக்கப்பட்ட ஜீவன் இல்லைன்னா ஜீவனோடு இணைக்கப்பட்ட சாத்தான் ஈக்குவல் மரண ஆத்துமா. நல்லா சொல்லுங்க, என்ன ஆத்துமா? மரண ஆத்துமா. அதனாலதான் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துக்கு பிசாசு நம்மை அடிமையாக்கி வச்சிருக்கிறான். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துக்கு பிசாசு நம்மை அடிமையாக்கி வச்சிருக்கிறான். எனக்கு மரணத்தை பார்த்தா பயமே இல்லைங்க. மரணம் எப்போ வரும்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருக்கிறேன், மரணம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒண்ணு, மரணம் எனக்கு பயமே இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கையை உயர்த்தி காட்டுங்க. கனவுல வந்தா கூட ஐயோ, முன்னாடி செத்து போனவங்களாம் கனவுல என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா வான்னு சொல்லி ஒரு வேளை கூட்டிட்டு போயிடுவாங்களோன்ற மாதிரி பயம். சில பேர் சொப்பனத்திலேயே என்ன செஞ்சிடறாங்க, அப்படியே வேர்த்து விறுவிறுத்து சொப்பனத்திலேயே அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் இப்ப சத்தவங்களாம் கனவுல வர ஆரம்பிச்சுட்டாங்க, வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எப்போ வந்து பிடிச்சி உண்மைதான் ஒத்துக்குதான் போன் பண்ணி, ஐயா செத்தவங்களாம் என் கனவுல என்ன செய்யறாங்க, வராங்க, வெத்தலை பாக்கு வச்சு எங்களை என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க. உண்மையே சொல்றேன், யோசிச்சு பாருங்க. இப்ப மரண பயம் உள்ள இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் நமக்குள்ள பிசாசு என்ன செய்யறா, கொண்டு வரா. இப்ப உங்கள் ஜீவனோடு சாத்தான் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால மரண பயம் உள்ளே இருக்கிறது. அதெல்லாம் புரிஞ்சுங்க. ஜீவனோடு தேவன் இணைக்கப்பட்டிருந்தால் இந்த சுவாசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவன் பிரியும் போது, அல்லாவிட்டால் நம்முடைய சுவாசம் இருக்கும் போது அது அப்படியே என்ன செய்யும், உடனே தேவனோடு இணைந்து வாழ ஆரம்பிக்கும். சில கார்கள், சில ஆட்டோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 2 இதுல ஓடும். ஒன்று ஃபியூல்ல ஓடும், இன்னொன்று எல்பிஜி கேஸ்ல ஓடும். பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ்லயும் ஓடும். பார்த்துருக்கிறீங்களா? என்ன சொல்றது, நம்ம சில வண்டியில் அப்படியே போகும்போது பெட்ரோல் ரொம்ப குறையும் போது எதுல மாற்றுவோம், கேஸ்ல மாற்றுவோம். கேஸ் முடிகிறப்ப டக்குன்னு எதை மாற்றுவோம், பெட்ரோல்ல. 2 விதமா, அதே மாதிரிதான் 2 விதமான ஜீவன்ல அப்படி டக்குன்னு இந்த சுவாசம் நிற்கும் போது அந்த ஆத்துமா அங்கு தேவனோடு இணைந்து வாழ ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, தேவன் இந்த மண்ணான இந்த பாத்திரத்துக்குள்ளே 2 பொக்கிஷங்களை வைத்திருந்தார். ஒன்று ஜீவனோடு இணைந்த சுவாசத்தையும் தேவனோடு இணைந்த ஜீவனையும் அவர் வைத்திருந்தார். ஆனாலும் நம்ம மண்ணான இந்த சரீரத்துக்குள்ளதான் என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஒரு நாள் தேவன் தம்முடைய கரத்தினாலே படைத்ததான இந்த மண்ணான சரீரத்தை தேவன் எப்படி மாற்றுவார், மறுரூபமா மாற்றுவார். இப்ப ஆனா அப்ப மறுரூபமாகத்தான் மனுஷன் ஆண்டவர் படைச்சிருந்தார். அவன் ஜீவ ஆத்மா ஆன உடனே அவனுடைய சரீரம் எப்படி ஆயிடுச்சு, மறுரூபமாக மாறிடுச்சு. அதனால அவன் காலத்துக்கு அப்பாற்பட்டவனாக, தூரத்துக்கு அப்பாற்பட்டவனாக, பசி தாகத்துக்கு அப்பாற்பட்டவனாக, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனாக என்ன செஞ்சான், வாழ்ந்தான். தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு உலா வரத்தக்கதான அந்த மகிமையினால நிறைந்தவனாக வாழ்ந்தான். அதனாலதான் அந்த சரீரத்துக்கு என்ன தேவையில்ல, அந்த சரீரத்துக்கு வஸ்திரம் கூட தேவைப்படல. தேவன் தம்முடைய மகிமையினாலே அவனை மூடி இருந்தார். மகிமையினால கனத்தினால் அவனை முடி சுட்டி ஆண்டுகள் என்று சொல்லி அதிகாரத்தை ஆளுகையின் தேவன் மனுஷனுக்கு என்ன செஞ்சிருந்தார், கொடுத்திருந்தார். அல்லேலூயா. யோசிக்கிறேன், இந்த சாதாரண ஜீசஸ் இஸ் குட் அப்படின்னா உடனே விசில் அடிக்கிறாங்க, வெளிநாட்டுல அப்படியே கையை தட்டுறாங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர் சொல்லிட்டா போதும். இது பெரிய சத்தியம் வரும்போது அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி, இடிச்ச புள்ளி மாதிரி அப்படியே சில பேர் அப்படியே உட்காந்துருந்த பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், என்னடா இது ஆச்சரியமான சத்தியம் நமக்கு வருது, இது வரைக்கும் நமக்குள்ள ஒன்றுதான் இருக்குன்னு நினைச்சா இப்ப எப்படி இருக்குது, 2 இருக்குது. இப்ப நீங்க செக் பண்ணோம், என் ஜீவனோடு சாத்தான் நினைக்கப்பட்டிருக்கிறானா என்று நீங்க செக் பண்ணும்போது மரணத்தை குறித்த பயம், உலகத்தை குறித்த பயம், உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்த பயம் இருந்தாலே, நல்லா தெரிஞ்சுங்க, பயம் இருந்தாலே உங்க ஜீவனோடு யார் இணைஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். வெளிப்படுத்துற விசேஷம் 21:8 முதல் வரியை மட்டும் வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 21:8.
பயப்படுகிறவர்களும். கடைசி பகுதி, அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நல்லா நீங்க பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டா நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க, பிசாசு உங்களுக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். பிசாசு இருக்கக்கூடிய இடம் நரகம். பிசாசுக்காக தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட இடத்துக்கு பேர் தான் என்னது? நரகம், பாதாளம். இருக்கிறீங்களா? ஹலோ. அப்ப பயம் யாருக்கெல்லாம் இல்லையோ, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆதி அன்பிலே குறைவுபட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. ஆதி அன்புல நீங்க குறைய பயம் அந்த இடத்த என்ன செஞ்சுட்டே வரும்? நிறைத்து கொண்டு வரும். பயம் உள்ள வர ஆரம்பிச்சுட்டா சாத்தான் உங்கள் ஜீவனோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறான் என்று அர்த்தம். பூரண அன்பு உங்களுக்குள்ளே ஆண்டவர் மீது வர வர நீங்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே அவருக்குள்ள இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? கொலோசியர் 3:1-2. புத்தி இல்லாத கொலோசியர் 3:1-2 வாசிக்குமா? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. பிலிப்பியர் 1:21 வாசிங்க. பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கவனிங்க, இந்த சுவாசம் போச்சுன்னா விசுவாசம் நமக்கு நித்தியமான ஒன்றை வைத்திருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சுவாசம் போகும்போது விசுவாசம் நமக்கு நித்தியமான ஒன்றை வைத்திருக்கிறது. அதை நீங்க தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ விசுவாசிச்சாலே போதும், விசுவாசிச்சாலே போதும். உண்மையை சொல்ல போனா இன்றைக்கு இந்த சுவாசத்துக்காக உழைக்கிற அளவுக்கு அந்த விசுவாசத்துக்காக நம்ம உழைக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்யணும்? பிழைக்கணும். மீண்டும் அந்த சுவாசத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை போய் விசுவாசத்துக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை, தேவனோடு இணைக்கப்பட்ட ஜீவனுக்காக வாழ்கிறதான அந்த ஜீவ ஆத்துமாவுக்கு உண்டான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை தெளிவாய் ஒருவர் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எதை குருடாக்கிட்டா சொல்லுங்க? மனசு தாங்க. உண்மையை பார்க்கிற கண்கள் யாருக்கு உண்டு? மனசுக்கு தான் உண்டு. நல்லா கவனிங்க. மனசுக்கு தான் ஆண்டவருடைய மனதுருக்கம் உண்டு. மனசுக்கு தான் ஆண்டவரை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. சில பேர் சில காரியங்களை செய்யும் போது சொல்லுவாங்க, அந்த மனசு தான் சார் கடவுள். அந்த சொல்லுங்க, அந்த மனசு தான் யாரா? ஆனா அந்த மனசை பிசாசு என்ன செஞ்சிட்டான்? உங்க ஜீவனோடு இணைந்திருந்த அந்த மனசு, அந்த தேவனை பிசாசு பிரிச்சுட்டான். இப்ப அதோட யாரை இணைச்சிட்டான்? தன்னை இணைச்சிட்டான். இப்ப மனசு இறங்குறதே இல்லை, பக்கமாய் விலகி போகிறது. எப்படி போகுது? பக்கமாய் விலகி போகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மனச பிசாசு குருடாக்கி இருக்கிறதுனால சுவாசம் பெருசா தெரியுது, விசுவாசம் பெருசா தெரியல. ஹலோ, புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ஆழமான சத்தியத்தை சொல்றேன். சுவாசம் பெருசா விசுவாசம் பெருசா அப்படின்னு வரும்போது, விசுவாசத்துக்காக இந்த சுவாசத்தை விலை கொடுக்க முன் வருகிறவர்களுக்கு என்று கிறிஸ்து தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே விலை கொடுத்தவராய், கிரயம் கொடுத்தவராய், ரத்தம் சிந்துகிறவராய் உங்களுக்காக பிதாவினுடைய வீட்டிலே ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வாசஸ்தலத்துக்கு உரியவளாக, உரிமை உள்ளவளாக, பெற்றுக்கொள்ள தகுதி உடையவளாக நீங்கள் மாற வேண்டுமானால் இந்த சுவாசத்திற்காக அல்ல, அந்த விசுவாசத்துக்காக உடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பிசாசு இந்த உலகத்தினுடைய அதிபதி. நல்லா கவனிங்க. இந்த
மண்பாண்டத்துக்குள்ளே சுவாசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஜீவனோடு சேர்ந்து ஜீவனோடு சாத்தான் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே சாத்தான் இந்த மண் உலகத்திற்கு அதிபதியாக மாறினான். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க குறித்து கொள்ளுங்க. யோவான் 13, 12, 31, 14, 30, 16, 11. யோவான் 12, 31, 14, 30, 16, 11. இந்த பகுதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுவார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். உலகத்தின் அதிபதி என்று சொல்லுவார். அதுக்கு அடுத்த சில வசனங்களை சொல்ற கவனிச்சு பாருங்க. லூக்கா 16:8, 20:34, 2 கொரிந்தியர் 2:6, எபேசியர் 6:12, 2 தீமோத்தேயு 4:10. இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்க. இங்கே பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி இந்த உலகத்துல வாழக்கூடியவளை ஆண்டவர் சொல்வார். யாரு? பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாய் இருந்தால் உலகத்தின் அதிபதி உங்களுக்கு அதிபதியாய் இருக்கிறான் என்று பொருள். உங்கள் மனம் இம்மைக்குரியவர்களை நாடுச்சுன்னா, இம்மைக்குரியவர்கள் தான் முக்கியம் சொல்லி நினைச்சதுன்னா, இந்த வாழ்க்கைக்கு உண்டான காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி முழுக்க உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு உங்கள் கவனத்தையும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் செலுத்துவீர்களானால் உங்கள் ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் சாத்தான் அதிபதியாக இருக்கிறான் என்று பொருள். நான் இந்த பூமியில வாழ்ந்தாலும் நான் கிறிஸ்துவுடனே இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த விசுவாசத்திற்காக அல்ல, என் விசுவாசத்திற்காக நான் காத்திருக்கிறேன். அந்த விசுவாசம் வரும்போது பரம அழைப்பின் பந்தய பொருளை அவர் பிரசன்னமாக அந்த நாளிலே அவர் எனக்கு தந்துள்ளார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், சுவாசத்தை அல்ல விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியலன்னு தெரியல. 2 இரவுகள் என்னை தூங்க விடாதபடிக்கு இந்த சத்தியம் ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் விடை தேடிக்கொண்டு, என்றைக்கு இந்த வேதத்தை கையில் எடுத்தனோ அங்கிருந்து விடை தேடிக்கொண்டிருந்ததான வசனத்தினுடைய விடைகள் கடந்த 2 இரவுகள் ஆண்டவர் என்னை தூங்க விடாம செய்து அந்த காரியங்களை வெளிப்படுத்தினார். அததான் சொல்றேன். இன்றைக்கு கிறிஸ்து எந்த இடத்துல ஆதி மனிதன் தோற்று போனானோ அந்த இடத்துல ஆதி மனிதனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து எதை ஜெயிக்கிறார்? மரணத்தை ஜெயிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை இழந்து தன்னோடு மரணத்தை இணைத்து கொண்ட மனிதனுக்கு இப்பொழுது மீண்டும் தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி கிருபையினால சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய ஜீவனோடு தன்னை இணைத்துக் கொள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே இணைக்கப்பட்டதான இந்த ஜீவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்க மனச ஆண்டவர் இன்றைக்கு பார்வையடைய செய்வாராக. பிசாசு அதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஒரு குருடன் எரிகோவின் வெளியில, ஊருக்கு வெளியில இருக்கிறான். ஒரு சத்தம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிடுகிறான். அவனை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னதான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? சொல்றான், நான் பார்வை அடைய வேண்டும். உடனே சொல்றார், பார்வை அடைவாயாக. அவன் விசுவாசித்து பார், உன் விசுவாசத்தினாலே நீ பார்வை அடைவாயாக. கவனிங்க, அங்க ஒரு பார்வை கிடைக்குது. சுவாசத்துக்கு பதிலாக கூடுதலா என்ன கிடைக்குது? விசுவாசம் கிடைக்குது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் என்னன்னு தெரியும்? கவனிச்சு பாருல. சில வார்த்தைகளுக்கு முன்னால நீங்க சேர்த்து பாருல. மருந்து அப்படியே மாவு எடுத்துட்டு வீ போட்டா என்னது? விருந்து. விருந்துன்னா அதுக்கு மேலான ஒரு ஆகாரம் வேற எதுவுமே இல்லை. மண் மாவை எடுத்துட்டு வீ போட்டா என்னது? அதுக்கு மேல இன்னும் ஒரு உலகம் இல்லை. ஜெயம். அதுக்கு முன்னால வீ போட்டு பாருங்க, என்னது? என்ன அர்த்தம்? அதுக்கு மேல வேறொரு வெற்றி இல்லை, வேறொரு வெற்றி இல்லை. வி என்ற ஒரு எழுத்த முன்னாடி நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அதுதான் முற்று, அதுதான் முடிவில்லாதது என்று அர்த்தம். அதைத்தான் உங்க விசுவாசத்துக்கு முன்னால ஆண்டவர் இன்னைக்கு ஒரு இனிஷியல் போட விரும்புறார். எல்லா தகப்பனும் தாம் பிள்ளைகளுக்கு ஒரு இனிஷியல் என்ன செய்யறாங்க? கொடுக்கிறாங்களா இல்லையா? நம்மை படைத்த ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு இனிஷியல் வேண்டும் என்று சொல்லி அவர் வி என்ற ஒன்றை உங்களுடைய இனிஷியலா
போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீங்கள் சுவாசத்திற்காகவா அல்லது விசுவாசத்திற்காகவா? நீங்கள் பிரபஞ்சத்தின் பிள்ளைகளா அல்லாவிட்டால் மகிமைக்குரிய பிள்ளைகளா? அல்லேலூயா. உடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. உலக சரித்திரம் 2ஆ பிரிக்கப்பட்டுச்சு. எப்படி பிரிக்கப்பட்டு சொல்லுங்க? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு அது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலையும் அது இருக்கிறது. என் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முன்னே நான் எப்படி இருந்தேன், கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிற்பாடு இப்போது நான் எப்படி இருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு முன்னே என் ஜீவனோடு சாத்தான் இணைக்கப்பட்டிருந்தால் கிறிஸ்துவுக்கு பின்னே என் ஜீவனோடு இயேசு இணைக்கப்பட்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கிறிஸ்துவுக்கு முன்னே மரணம் பயம் என்னை அடிமைப்படுத்தி இருந்தது. கிறிஸ்துவுக்கு பின்னே மரணமே உன் கூரை எங்கே என்று சொல்லி மரணத்தை என் கால்களுக்கு கீழாக நான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடி பிதாவே நாவியோடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நானே என் சுவாசத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறேன். என் சுவாசத்தை குறித்து ஒருபோதும் பயப்பட மாட்டேன். என் விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் முடிவு பறிந்து என் விசுவாசத்துல நிலைத்திருக்க நான் விரும்புகிறேன். எழும்புவோமா தேவ சமூகத்துல? எல்லாரும் எழுப்புங்க. ஹல்லேலூயா. சில நிமிட சத்தியமாக இருந்தாலும் இது இம்மைக்குரிய வாழ்க்கைக்குண்டான சத்தியம் மாத்திரமல்ல, மறுமைக்கும் சேர்த்து ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். போல் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த ரகசியம் பெரியது. சுவாசத்தோடு உங்கள் ஜீவனோடு இணைக்கப்பட்ட சுவாசம், உங்கள் ஜீவனோடு இணைக்கப்பட்ட தேவன், இரண்டும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க? ஜீவனோடு இணைக்கப்பட்ட சுவாசம் சோத்துக்கு முக்கியம் கொடுக்குது, சொந்தத்துக்கு முக்கியம் கொடுக்குது, வேலைக்கு முக்கியம் கொடுக்குது, உலக காரியங்களுக்கு முக்கியம் கொடுக்குது. ஜீவனோடு இணைந்த தேவன், இந்த ஜீவ ஆத்துமா என்ன வந்தாலும் எது நடந்தாலும் தேவனுக்கு தான் முதலிடம். தேவனுக்கு தான் முதலிடம். ஆராதனை, ஆலயம், கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம், அதற்கு தான் முதலிடம். அதற்கு அடுத்துதான் மற்ற எல்லாமே. சொந்தமாகட்டும், உறவாகட்டும், ரத்தமாகட்டும், எதுவானாலும் அதற்கு அடுத்துதான். என் ஜீவனே போனாலும், என் ஜீவனே போனாலும் தேவ பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம். ஏனென்றால் ஜீவனில் இணைந்திருக்கிற தேவன் தான் என் ஜீவனை நித்திய ஜீவனாக மாற்றுகிறவர். Thank you Jesus. மத்தேயு 10:39 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை கொடுக்கிறவன் அதை அடைந்து கொள்ளுவான். நித்திய காலமாக அதை அடைந்து கொள்ளுவான். இந்த சுவாசத்திற்காக விசுவாசத்தை இழந்து போகிறாயா? 2 கரங்களை கத்தர்கனரா உயர்த்துவோமா? ஆண்டவரே, இந்த சுவாசத்துக்காக விசுவாசத்தை இழக்க மாட்டப்பா, இழக்க மாட்டேன். எத்தனை பரிசுத்தவான்கள் தங்கள் விசுவாசத்திற்காக தங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். தங்கள் விசுவாசத்திற்காக அக்கினிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் விசுவாசத்திற்காக கொடிய மிருகங்களுக்கு உணவாகி இருக்கிறார்கள். தங்கள் விசுவாசத்திற்காக வாளால் அறுப்புட்டு செத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த சுவாசம் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நின்று போகும். இந்த சுவாசம் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நின்று போகும். இந்த உடல் மண்ணுக்கு போகும். ஆனா என் விசுவாசம் என்றைக்கு நிலைத்திருக்கும். மண்ணுக்குள்ள இந்த உடம்பு போனாலும் ஒரு நாள் மறுரூபமாக்கி இங்க ஏறிவா என்று சொல்லி விண்ணிலே பறக்க வைக்கும். இந்த சரீரத்தை அழிவில்லாத சரீரமாக மீண்டும் எழுப்ப வைக்கும். Hallelujah, hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. கண்கள் எல்லாரும் கண்ண மூடி இந்த சத்திய ஆழமான ரகசியங்களை தேவனே நான் கேட்கிறவளா மாத்திரம் இல்லையா, என்னை நம்பி என்னை நேசித்து இவ்வளவு பெரிய சத்தியத்துடைய பிரகாசமான வெளிச்சத்தை நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா. இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள என்னுடைய வாழ்க்கையாக மாற்ற என் மனதை இப்போது பிரகாசமல்ல பார்வையினாலே நிரப்புவீராக தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்போமா?
கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள இந்த விசுவாசத்தை தாங்கப்பா. லீஸ்திரா என்ற ஒரு பட்டணத்துல பவுலும் பர்னபாவும் பிரவேசித்த போது அங்கே ஐத்துகு என்றதான ஒரு வாலிபரை உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவனுக்குள் உண்டென்று கண்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்று பார்க்கிறார். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? உங்க விசுவாசம் இந்த இம்மைக்காக, உலக தேவைகளுக்காக இருக்குதா? தேவனோடு இணைக்கப்பட்ட அந்த ஜீவன் நீதியத்திற்கு ஏதுவானதாக இருக்குதான்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார். அல்லேலூயா. தகப்பனே, விசுவாசத்தை எனக்குள்ள புதுப்பீங்கப்பா. அந்த விசுவாசத்தை எனக்குள்ள தாங்கப்பா. குறைவுபட்டதான அந்த இடத்தை தேவ அன்பினாலே ஊற்றி நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே. மனிதர்களை அறிய அல்ல தகப்பனே, உண்மை அறியத்தக்கதாக எங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. சுவாசத்தோடு இணைக்கப்பட்ட ஜீவனுக்காக அல்ல தேவனே, உமோடு இணைக்கப்பட்ட ஜீவனுக்காக வாழ ஜீவ ஆத்மாவாக என்ன மாற்றுங்கப்பா. அந்த மகிமையான பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள்ல பெற்றிருந்தோம், அதை பார்க்க முடியாதபடிக்கு மனதை கூடாக்கி வச்சிருக்கிறானே பிசாசு. முக்கியத்துவம் தெரியாதபடிக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தகப்பனே. இவ்வளவாய் அன்பு கூர்ந்த, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இன்றைக்கு வேலைக்கு, உலகத்துக்கும், உறவுகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோமே தகப்பனே. அந்த பிரையாரிட்டிஸ் என்னுடைய வாழ்க்கையில மாறட்டும் தகப்பனே. முதல் இடத்துல, முக்கியமான இடத்துல வைக்க எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை திறந்து பாருங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? அல்லேலூயா. கடைசியாக எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சத்தமா வாசிக்க போகிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கங்க. உங்களுடைய இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. என் ஜீவனோடு தேவன் ஒட்டி இருக்கிறாரா, இல்லைன்னா உலகம், உலகத்தில் உள்ளவைகள் ஒட்டி இருக்குதான்னு பாருங்க. உலகத்துல உள்ளது ஏதாவது உங்க ஜீவனோடு ஒட்டி இருந்துச்சுன்னா உலகத்தின் அதிபதி உள்ள ஒட்டிட்டான்னு அர்த்தம். இதெல்லாம் தாண்டி நம்ம உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாமல் இருப்போமா. இதெல்லாம் கடைசி காலத்துல இன்னைக்கு பார்க்கிறோம். வெனிசுலா உலகத்துல அழகான நகரம் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. பிரான்ஸ், ஐரோப்பா நாடுகள் பெரு வெள்ளத்தினால சேதம் அடைந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே பனிப்பாறைகள் உருகி பூமி கடல் மட்டம் உயர்ந்து 2060 வரும் என்று சொல்லி நினைத்த எல்லாமே இன்னைக்கு எல் நின்னோன்னா என்ன தெரியுமா? எல்லுன்னா என்ன தெரியுமா? ஏல் என்றால் தேவன் என்ற அர்த்தம். தேவனுடைய கோபம். தேவன் சூடாயிட்டார்னா எல்லாம் சூடாயிடும். தேவன் தாறுமாறாகின உடனே ஒருத்தவன் பேசுற பாஷை இன்னொருத்தருக்கு புரியல. அதே மாதிரிதான் இயற்கையினுடைய பருவ காலங்கள்ல ஒரு தடுமாற்றத்தை, பகல் திடீர்னு அதிக நேரம் இருக்கும், இரவு கொஞ்சம் ஆயிடும், வெப்பம்னா உச்சக்கட்டம், அது போல குளிர்னா உச்சக்கட்டம், எல்லாம் தாறுமாறா இருக்கும். கடைசி காலம். இந்த உலகம் நீங்க வாழ தகுதியான உலகம் இல்லை. இந்த உலகம்தான் நிரந்தரம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு தேவன் சொன்னது உண்டோன்னு உங்க காதுல ஏதோ ஒண்ணு சொல்லி ஆண்டோடைய வார்த்தையின் மேல சந்தேகத்தை உண்டாக்குறான்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை விட்டுடாதீங்க. தேவனுடைய வார்த்தை விட்டுட்டா தேவனை விட்டுடுவீங்க. தேவன் விட்டுட்டா அந்த இடத்த சாத்தான் வந்து என்ன செஞ்சிருவான்? ஃபில் பண்ணிப்பான். அவன் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டு போக நினைப்பான். தேவன் பிதாவினுடைய வீட்டில் வாசஸ்தலம் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வாசஸ்தலத்துக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ளும். கண்களை மூடி ஒரே குரல்ல ஏகோபித்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஒரு வாழ்த்துங்கள். மீண்டும் வந்திருக்கிற புதியவர்களுக்கு வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தை திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.